எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல 5 சம் பார்த்துருப்போம். இப்போ 6வது சம் பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றிற்கு மீப்போவா காண்கன்னு 2 வேல்யூக்கள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2a + 1. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 2a² + a. இந்த 2 டேர்மில் இருந்தும் எதை பொதுவாக வெளியில் எடுக்கலாம்? ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்குது? ஏங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக ஏ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்? 2a கூட்டல் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல 1 போடுவோம். அதை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த டேர்ம் கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுகிறோம். இதில் 4a² இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்? 2a² ரெண்டுக்குமே ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அப்படியே கிடைக்கும். -1ங்கிறது அப்படியே இருக்குது. இது எந்த ஃபார்முலா படி இருக்குது? a² - b² ஃபார்முலா படி இருக்குது. இந்த 1க்கு மேலே ஸ்கொயர்டு இல்லைன்னு நினைக்க வேணாம். இல்லைனாலும் அதை வந்து ஸ்கொயர்டு இருக்கிறதா தான் நம்ம நினச்சிக்கணும். அந்த 1ங்கிற நம்பருக்கு மட்டும். a² - b² ஃபார்முலா என்னது? a + b × a - b. ஏக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு உள்ள 2a எடுத்துக்கணும். பிக்கு பதிலாக இந்த 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாமா? நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு வேல்யூலையும் செகண்ட் வேல்யூலையும் 2a + 1 தான் இந்த டேர்ம்லையும் இருக்குது, இந்த டேர்ம்லையும் இருக்குது. அப்போ இதோட மீப்போவா HCF என்னது? 2a + 1. 7வது கேள்வி. கீழ்காண்பனவற்றிற்கு மீப்போவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூக்கள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x² - 1. இது எப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸின் அடுக்கு 4 - 1ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். எக்ஸுக்கு மேலே 4 இருந்துச்சுன்னா இந்த 1க்கு மேலேயும் 4 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்ன ஃபார்முலா படி இருக்குது? a⁴ - b⁴ 4. அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா ஃபார்முலா என்னது? a⁴ - b⁴ × a⁴ + b⁴. மதிப்பை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா எப்படி எழுதிக்கிடலாம்? ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிடலாம், பிக்கு பதிலாக இந்த 1ன்னு எழுதிக்கிடலாம். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூக்கள் கிடைக்கும். இதில் x² அப்படியே இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1ன்னு கிடைக்கும். இந்த x² வந்து அப்படியே எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கிது. அடுத்து கேள்வியில் வந்து ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. அந்த மதிப்பை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இதோட மீப்போவான்னு கேட்டதுனால நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவில் வந்து இந்த மதிப்பு இருக்கா? x⁴ - 1ங்கிறது ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலையும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து மீப்போவான்னு சொல்லுவோம். x² - 1. அதான் இங்கே ஆன்சராக எழுதியிருக்கோம். x² - 1. அப்போ ஆன்சர் என்னது? x² - 1. ஆப்ஷனில் வந்து x² - இல்லாமல் இந்த மாதிரி விரிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம a² - b² ஃபார்முலா படி இந்த வேல்யூவை வந்து விரித்து எழுதணும் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எப்படின்னு பாருங்கள். x² - 1ங்கிறது a² - b² ஃபார்முலா படி இருக்குது. இந்த இடத்துல ஸ்கொயர்டு இருந்தால் 1க்கு மேலேயும் ஸ்கொயர்டு இருக்குன்னு அர்த்தம். ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், பிக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஆப்ஷனில் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆன்சருக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மதிப்பு கிடைக்கும். அப்போ இதை டிக் பண்ணிடலாம். 8வது கேள்வி பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றிற்கு மீப்போவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a - 3x. இப்போ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மதிப்பை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இது ரெண்டுலேயுமே பொதுவாக எது இருக்குது? ஏங்கிறது தான் பொதுவாக இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக ஏங்கிறத வெளியில் எடுத்தாச்சு. a⁴ 3னா இதில் 3a இருக்குன்னு அர்த்தம். அதில் ஒரு ஏவை வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி 2a, அதனால a² போட்டிருக்கோம். மைனஸ் இந்த 9ங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். ஏ தான் இங்கே உள்ள ஏயை வெளியில் எடுத்துட்டோமே, அப்போ இங்கே ஒரு ஏ இருக்காது. அப்போ x² மட்டும்தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஏங்கிறது அப்படியே இருக்குது. a² அப்படியே எழுதியிருக்கோம், மைனஸையும் அப்படியே எழுதியிருக்கோம். இந்த 9 வந்து நம்ம 3² எழுதியிருக்கோம். 3 2 தடவை பெருக்குனா 9ன்னு கிடைக்கும். அதனால 3² எழுதியிருக்கோம். இந்த x² அப்படியே எழுதியிருக்கோம். ஏங்கிறது அப்படியே இருக்குது, a² அப்படியே எழுதியிருக்கோம். மைனஸ் இந்த ரெண்டுலேயுமே ஸ்கொயர்டு இருக்கா? அப்போ ரெண்டையும் ஒன்றா எழுதி ஒரு ஸ்கொயர்டாக போட்டுக்கலாமா? அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இது என்ன ஃபார்முலா படி இருக்குது? a² - b² ஃபார்முலா படி இருக்கா? அப்போது ஏக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிறணும், பிக்கு பதிலாக 3xன்னு எடுத்துக்கிறணும். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஏன் வந்து முன்னாடி ஏ போட்டிருக்கோம்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூவில் முன்னாடி ஏ இருக்குது. அதனால் இந்த ஏவை அப்படியே எழுதியிருக்கோம். இது வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி அப்படியே பக்கத்தில் எழுதியிருக்கோம். அடுத்து ரெண்டாவதாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுகிறோம். a - 3x². இதுக்கு ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை வந்து 2 தடவை எழுதலான்னு அர்த்தம். அப்போ 2 தடவை எழுதும்போது இந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மீப்போவா தானே கேள்வியில் கேட்டிருக்காங்க. மீப்போவானா ரெண்டுலேயும் பொதுவாக எந்த நம்பர் இருக்கோ ஒரே மாதிரி எந்த இது இருக்குது? a - 3x இங்கேயும் இருக்குது, a - 3x இங்கேயும் இருக்குது. வேறு எதுவுமே ஒரே மாதிரி இல்லை. அப்போ வந்து மீப்போவா என்னது? a - 3x.